ஏய் உனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, சரி என்னால முடிஞ்சது ஏதாவது பண்றேன்னு நீ இல்ல இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால தானே நான் அமைதியா இருந்தேன். நான் பண்ணாதான் தான் சொல்லுவேன் ஷாம், அதுக்காக நீ பண்ணாம போயிடுவியா? ஏய் என்னடி நீ இப்படி பேசுவ, அதுக்கப்புறமா நான் பண்ணாதன்னு சொன்னல அப்புறம் ஏன் தேவையில்லாம நீ போய் பண்ண அப்படின்னு அதுக்கு ஒரு சண்டை போடுவியடி? அதான் தெரிஞ்சிருச்சு ஷாம் எனக்கு நல்லாவே. நீ வந்து என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. நீ பண்றத பண்ணு, நான் பாத்துக்கிறேன். ஏய் இந்த அக்கறை இல்ல உண்மையா இல்ல இதெல்லாம் நீ சொல்லாத, நான் கரெக்டா தான் இருக்கிறேன். இப்ப என்னதான் சொல்ல வர நீ உண்மையா இல்லைன்னா உண்மையா இல்லைன்னு தானே சொல்ல முடியும், வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிற? எதுக்கு இப்படி கோவப்பட்டு இருக்க, என்ன விஷயம் உனக்கு அதை மட்டும் சொல்லு. நீ சரிப்பட்டு வர மாட்டா ஷாம், நீ எனக்கு தேவையில்ல. அப்ப அத சொல்லு. நான் வேணான்னு நீ ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டல, அதுக்கு தானே இவ்வளோ சுத்தி வளைச்சு வந்துகிட்டு இருக்க. டைரக்டா சொல்றீ, மூஞ்சி மேல சொல்றீ, வேணான்னு மூஞ்சுக்கு முன்னாடி சொல்றீ. ஆமாண்டா நீ எனக்கு வேணாண்டா, போடா. சே என்னடா பொண்ணுங்க இது, இவளுகளே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாளுங்க, அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம்னா எதுவும் பண்ண வேணான்றாளுங்க, கடைசியில எல்லா பிரச்சனையும் நம்ம தான் பண்ணோன்ற மாதிரி நம்ம மேல கொட்டி விட்டு போயிடுறாளுங்க. எப்பா கடவுளே, அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னை பொண்ணா படைச்சு தொலை, ஆம்பளையா பிறந்து என்னால முடியலடா. சை கலக்குவேன் கரண்டி விட்டு கலக்குவேன், கையை விட்டு கலக்குவேன் பாரு. மச்சான் ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கிறேன், தயவு செஞ்சு போயிரு. மச்சான் ஜாலியா தானே இருக்கு. ஏய் உன் மூஞ்சில நான் இது வரைக்கும் அடிச்சதில்ல, அடிக்க வச்சிடாத, ஒழுங்கா போ. என்னடா என்ன பிரச்சனை? மச்சான் நானும் என் ஆளும் எவ்வளவு ஒன்னா சந்தோஷமா இருந்தோம் உனக்கு தெரியலடா. ஆமாண்டா ஒன்னா சந்தோஷமா இருந்தீங்க. சொன்ன இல்ல பைக் பின்னாடி எல்லாம் போகல, அப்புறம் பார்க்ல எல்லாம் நின்று பேசி நிப்பீங்க, அதான் சொன்னேன். நான் பார்க்ல உட்காந்து பேசணும்னு உனக்கு எப்படி தெரியும்? பின்னாடி போதர்ல இருந்து பாப்பேன். அந்த பக்கம் வாக்கிங் வந்தேன், அதனாலதான். கடுப்பா இருக்குடா, கஷ்டமா இருக்குடா. ஆமாடா போதர்ல இருந்து பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லூசுத்தனமா பேசிட்டு இருக்காதடா. என்ன பிரச்சனை சொல்றா? இதுதான் பிரச்சனையா? வாய் பிரச்சனை இருக்கு. நீ வேற, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வேற, இப்ப நான் வேற. தெரிஞ்சிச்சுடா. ஏய் சி, இத சொல்லு ஃபர்ஸ்ட். வேற சி சீச்சி ஊராச்சி, சீச்சி ஊராச்சி. ஊராட்சியா? ஊராட்சி, தாலுக்கா, மாவட்டம். என்னடா லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் தெரியுமா? சரி இப்போ ஆளு லவ் பண்ற, என்ன விஷயம், என்ன ஆயிடுச்சு இப்போ? அச்சா ஆளெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உண்மையா அவ கூப்பிடுற நேரம்லாம் நாய் மாதிரி அவ பின்னாடியே போவண்டா. மளிகை ஜாமான் வாங்கிட்டு வாம்பா, உடனே பின்னாடி நாய் மாதிரி அப்படியே போவண்டா. நானு சூப்பரா நாய் மாதிரியே பண்றீங்க. அவள அப்படியே ஒரு செடி மாதிரி வயிற்றுக்குள்ள அப்படி வச்சிருந்தேன்டா அவளை. என்னடா யோசிக்கிற? இல்ல செடி இங்க இருக்குன்னா வேற எங்க இருக்கும்? இல்ல வேற எங்க இருக்கும் அப்படின்னு சொன்ன, உன் மனசுக்கு இருந்தா உன் மனசுக்குள்ள இருக்கும்னு சொல்ல வந்தேன். அது அப்படியே புடுங்கி. நீ கவலைப்படாதடா, நான் பாத்துக்கிறேன்டா, நான் பாத்துக்கிறேன். நீ போதும் நடக்கு. அப்ப தங்கச்சி வாழ்க்கை நீ என் கூட இருந்தா எனக்கு அது போதும்னு சொன்னேன். நீ இன்னும் கவலைப்படாத, நான் பேசுறேன். சிஸ்டர் நம்பர் அனுப்பு. நான் சிஸ்டர், அவனுக்கு தங்கச்சியா? தங்கச்சியா? ஓ பேனுங்க அது. ஏய் அனுப்பிட்டியா? நம்பர் அனுப்பிட்டேன்டா. பாத்துக்கிறேன்டா கோழி குஞ்சு. பாத்துக்கண்ணா, என் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு நான் பாத்து. இங்க பாரு, நைட்டுக்குள்ள எனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். கண்டிப்பாடா. நான் கண்டிப்பா. எப்படி வந்த மெயின் வாசல் இங்க இருக்கு, இங்க எகிரி குச்சி வந்தியா? ஆமாடா. ஏய் உனக்கு சேர்த்து வை, என் குழந்தைக்கு நீதான். என்ன பேர்ல வைக்க போறியா? என் குழந்தைக்கு எல்லாத்தையும் கழுவி விடுறது தொடச்சு விடுறது எல்லாம் நீதான், உன் பொறுப்பு. சரி நான் பாத்துக்கிறேன். தங்கச்சியே நான் பாத்துக்கிறேன். சரிடா சரிடா. வா காட், லவ்வர குரங்கு மாதிரி கொடுத்துட்டு இப்படி ஒரு அழகான அனிமலை எனக்கு தங்கச்சி ஆச்சு, எனக்கு ஃப்ரெண்டா கொடுத்துட்டியே. தேங்க்யூ காட், தேங்க்யூ. ஓ செல்லக்குட்டி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன பண்றான்னு தெரியலையே. மச்சான் ஏதாவது பண்றா. ஓ நீங்க தம்பி, நீங்களும் அந்த பொண்ணும் லவ் பண்ணிருந்தீங்க தானே? நாங்க லவ் பண்ணிருந்தோம், ஆனா நீங்க யாருன்னு தெரியல. நான் யாரா இருந்தானப்பா, உன் கூட ஒருத்தன் கருப்பா ஒரு பையன் இருப்பானே, அவன் பேரு கூட இது சன்னா. சன்னா பையன்? சன்னா இல்லப்பா, சன்னா பையனா? அவன் ஒரு எருமாடு வயசு ஆகுது, அவனை போய் பையன்ற வேற ஒரு பையன்ப்பா, கருப்பா உயரமா. கருப்பா கிருபாவை நீங்க சொல்ல மாட்டீங்க தம்பி. கிருபா அந்த பையன் தான். அவன் அந்த பையனும் உன் லவ்வரும் கியூசிப்ல கட்டி பிடிச்சின்னு போறாங்கப்பா. நீ ஏன்ப்பா கட்டி பிடிக்கிற? நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு பிடிக்கிற? கட்டி பிடிச்சானா? அவன் கட்டி பிடிச்சா மட்டும் பரவாயில்லப்பா, காதுல ஏதோ பேசிக்கினே போறாப்பா. காதுல பேசிட்டு போனானா? நான் பார்த்தனே.
அது பார்த்த உடனே எனக்கு வயிறு எரிஞ்சுது. அதான் எப்படியாவது உன்னை தேடி பிடிச்சி சொல்லணும், கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எங்க இருந்து இதை சொல்றதுக்காக? நான் காரம்பாக்கத்துல இருந்து வந்தேன்ப்பா. பஸ் பிடிச்சி காரம்பாக்கத்துல இருந்து இது சொல்றதுக்காக வந்தீங்களா? ஆமாப்பா. இப்போ எங்க போறீங்க? இப்போ இன்னொரு பையனை ஃபாலோ பண்ணி போய் சொல்லணும்ப்பா. அவன் வேற ஒரு பையனை கூட போய் நிக்குது. இது ஒரு டியூட்டியாவே பாக்குறீங்களா? ஐயோ, இது முக்கியமான வேலைப்பா. அவன் என்கிட்ட ஒண்ணு சொன்னான். என்ன சொன்ன? உனக்காக நான் எல்லாமே பண்ணுவேன்னா. தங்கச்சியை பார்த்துப்போன்னு சொல்லியிருப்பானே. ஆமாண்ணே சொன்னா, தங்கச்சியை நான் பாத்துக்கிறேன்னா. ஆனா இப்ப என்ன பாத்துக்க யாரும் இல்லாத மாதிரி பட்டு. கவலைப்படாதப்பா, காதல்ல பிரச்சனைனா நீங்களா பேசி சால்வ் பண்ணுங்க. குறுக்க யாராவது அனுப்பிச்சிங்க, அவன் தட்டிட்டு போயிடுவான்னு சொல்ல வந்தப்பா. இதுக்கு அவன் நீ வெட்டிட்டு போயிருக்கலாம். நான் சாவுறேன். தம்பி பாவம் தம்பி, நான் ஏழை பார்க்க போறேன். பட்டுமா?